அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போ கடகராசி கடகலக்கண அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன் பார்ப்போம். கடகராசி கடகலக்கணம்ங்கும்போது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன். இப்போ கடகராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது அவங்க குறிப்பாக மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிறது தான் முதல் வேலையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு எப்போயுமே தேவையில்லாத எண்ணங்களால் மன அழுத்தத்துக்கு அவங்களாவே ஆட்பட்டுக்குவாங்க. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. அது சும்மா ஒரு இதுதான். நீங்கள் தேவையில்லாத எல்லா விதத்தையும் உங்கள் மண்டைக்குள்ளே போட்டு நீங்களாகவே உங்களை ப்ரெஷருக்குள்ளே தள்ள வேண்டாம். உங்களுடைய மனப்போராட்டம் தான் உங்களுக்கு முதல் எதிரடி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மெடிடேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கடகராசிக்காரங்க. அதே போல் இவங்களுக்கு ஒரு வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வருமானம் இவங்க மனம் விரும்புகிற ஒரு வருமானம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த வருமானம் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதமும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இல்லைனாலும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடியது கிடைக்கும். ஒரு நிலையான வருமானம்ன்றது இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஃபேவரட்டான வருமானம்ங்கிறது இந்த மாதத்தில் வருமானம் சராசரியாக இருக்கும். ஆனால் இன்னொன்று இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். பொதுவாக உங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சிக்காக மனசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முயற்சியும் இந்த மாதத்தில் எடுத்துடாதீங்க தயவுசெய்து. அது உங்களுக்கு காசு வெட்டி செலவு தான் ஆகும். ஸோ பணம் முதலீடு பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு முயற்சிகளை இந்த மாதம் தயவு செய்து செய்யாதீர்கள். சரிங்களா? அதே போல் தம்பி தங்கைகளுக்காக நீங்கள் இந்த மாதம் அவங்களுக்காக நீங்கள் விரும்பி தான் பணம், அதாவது அவங்களுக்கான செலவுகளை நீங்கள் செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் தான் நிறையா ஏற்படும். நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அலைச்சல்கள் தான் உங்களுக்கு விரும்பும். ஸோ அதனால் தேவையில்லாத மன விரயத்துக்கு ஆட்பட்டுருவீங்க. அதனால் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் எதுவுமே தொடாதீங்க. எப்பயும் போல் ரெகுலராக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். குறிப்பாக குலதெய்வத்தை நல்லா வழிபடுங்க. தாய்கிட்ட முடிந்தால் இந்த ஜனவரி மாதத்தில் ஆசீர்வாதம் வாங்க முடிந்தால் வாங்குங்கள். தாய் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல நிலையை தரும். அதே போல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் மேற்கொள்வதன் மூலியமாக நல்ல ஆரோக்கியமான நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே தெரியுது. ஸோ நீங்கள் உங்கள் மனசு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குலதெய்வத்தை முடிஞ்ச இந்த மாதம் வழிபட்டுக்கோங்க. வழிபட்டுறது மூலியமாக உங்களுக்கு அது நடைபெறுவதற்கான சாத்தியங்கிறது இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேலைங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அழுத்தமான மாதம்தான். வேலையால் கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும். ப்ரெஷர் கொடுப்பாங்க கொஞ்சம் வேலையில். கொஞ்சம் அதனால் வேலைன்னு செய்கிறதுனால கொஞ்சம் மனநிலையை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன், சந்தோஷமான பாடல்களை கேட்பது, இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் மனதை செலுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தில். உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் மனநிலை அப்பப்போ கொஞ்சம் உங்கள் மன அழுத்தத்துக்கு எதுவும் ஆளாகாமல் ப்ரெஷர் இல்லாமல் உங்களை வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. இப்போயும் போல ரெகுலராக இருக்குது. அடுத்து சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களுக்கான ஜனவரி மாத பலனில் சந்திப்போம். உங்களில் வேறு யாருக்காவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கான நற்பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அனைவரும் வாழ்க வளமுடன். சுகமே சுகம். நன்றி.